ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்களுடைய மனைவிமார்கள் எவ்வளவு அன்புனால போட்டி போட்டுக்கிட்டாங்க. இந்த வரலாறுலாம் நம்ம பார்க்கிறோம். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த அந்த அழகிய நெறிமுறை, ரொம்ப அழகான நெறிமுறை. ஒரு யுத்தத்துக்கு போறாங்க, ஒரு பயணத்துல போறதாக இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமை என்னன்னா, ஏதாவது மனைவியை ஒன்னோ ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போவாங்க. அப்படி கூட்டிட்டு போறதுக்கு முன்னால யாரை அழைச்சிட்டு போறது அப்படின்னு சீட்டு குலுக்கி போடுவாங்க அவங்க பேர்லாம். அன்றைக்கு அந்த பெயர்ல சஃபியா நாயகியினுடைய பெயர் வந்தது. சஃபியா நாயகி ரலியல்லாஹு தஆலா அந்த மனைவி அவங்க வர்றாங்க, அவங்கள கூட்டிட்டு போறாங்க, அவங்கள ஒரு ஒட்டகத்தை ஏத்திக்கிறாங்க. அந்த ஒட்டகம் ரொம்ப ஸ்லோவா போகுது, நம்ம அம்பாசிடர் கார் மாதிரி வைங்களேன். அப்ப அது ஸ்லோவா போய்கிட்டே இருக்கு. மற்ற ஒட்டகங்கள்லாம் முன்னால போயிடுச்சு, இந்த ஒட்டகம் மாத்திரம் வருது. இவங்களுக்கு பெரிய அழுக வந்துடுச்சு, அழுகுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால போயிட்டாங்களே, நாம பின்னால வந்துட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் அவர்கள் அழ ஆரம்பித்தாங்க. தகவல் போகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டாப் பண்ணி பின்னால வர்றாங்க. நேராக என்ன சஃபியா, என்ன ஆச்சு உங்களுக்கு? அப்படி இல்லை, எல்லாரும் முன்னால போயிட்டீங்க, என்ன விட்டுட்டு போயிட்டீங்க, அந்த குறைபாடுகள், என்ன விட்டுட்டு போயிட்டீங்க, என்ன கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆறுதலாக அமர்ந்து அவர்களுடைய கண்ணீரை தன்னுடைய திரு கரத்தால் தடவி விட்டு துடைத்து, என்னோடு நான் இருக்கிறேன், நீ என்னோடு பயணிக்க வேண்டும் என்று ஆறுதல் சொல்லி அந்த அழுகையை போக்கி அவர்கள் சிரிக்கும் வரை, முகத்திலே அந்த புன்னகை வரும் வரை அந்த இடத்தை விட்டு அகலவில்லை. இது வாழ்க்கை, இது ஒவ்வொரு கணவனுக்கும் கடமை என்கிறத புரியணும். இது இபாதத்துங்கிறதையும் நீங்க புரியணும். அதை புரியாததினால் ஏற்படக்கூடிய விளைவுதான் அது.